ஏண்டா அவங்களுக்கெல்லாம் நாய்ப்பேர்களா? ஏழ்மையுடைய கிட்னி எடுத்து விற்று பணக்காரன் ஆகணும்னு எவ்வளவு பணவெறி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஆண்டுக்கு தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியுடைய மொத்த வருவாய் 36 கோடி வருமானம், அதாவது கல்வி கட்டணம். 36 கோடிக்கு ஒரு வருஷத்துக்கு அவன் வியாபாரம் பண்றான் கல்வியை. சரி, இப்ப கதிரவன் விளையாட்டா சொல்லிட்டாரு, வினையே அதுதான். ஆனால் 20 to 30 லட்சம் ரூபாய் அந்த தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி வாங்கிக்கிட்டு தான் அந்த கிட்னியை கொடுத்தாங்க. ஆனால் ஏழைகளிடம் வாங்குற கிட்னியை 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் அதுக்கு மேலே தாண்டுறது. ஆனால் கூட்டிகிட்டு போகிறது என்னன்னா 10 லட்சம் உனக்கு வாங்கி தரேன், கூட்டிகிட்டு போயிட்டு கிட்னியை தரும். இதுவரை தனலட்சுமி சீனிவாசன் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும் 360க்கும் மேற்பட்ட கிட்னிகள் வரவழைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 60 to 100 கோடி ரூபாய்க்கு இவர்கள் கிட்னியில் மட்டுமே. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன கொள்கைன்னு எனக்கு இதுவரை தெரியல. உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. கேட்டா கொள்கை கூட்டணி, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அதான் கொள்கையா? கேட்டா பாஜக எதிர்ப்புன்னு சொல்றாங்களே, அதான் ஒரு கொள்கையா? எல்லாத்துக்கும் 2001 பாஜக தானே கூட்டணி வச்சிங்க. இதே ஆனால் திருமாவளவன் கூட்டணி தானே சேர்ந்து. அன்னை சனாதனம் தெரியலையா? தினந்தோறும் படுகொலைகள், தினந்தோறும் சாதிய படுகொலை. அப்படி என்றால் எது கொள்கை கூட்டணி? என்ன கொள்கை இருக்கு திமுகவுக்கு? ஒரு வெங்காயமும் கிடையாது. திமுக ஒரு வெங்காயம், அவ்வளவுதான் என்னை பொறுத்தவரை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, மன்னச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் பேசின ஒரு வீடியோ இப்போ பரவலாக ரொம்ப போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கிட்னி அதை நமக்கு திருட்டுன்னு சொல்ல முடியாது, முறைகேடுன்னு வேற சொல்லணும், அதுக்கு வார்த்தை திருத்தங்கள்லாம் வேற இருக்கு. இப்படி ஒரு எம்எல்ஏ பொது இடங்களில் அவர் கலகலப்பாக அவர் ஜாலியாக பேசுகிற மாதிரி இருந்தாலும், ஒரு சிரிப்பலைக்காக பேசினாலும் அது ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலையுமே இதை போட்டிருந்தார், இந்த போஸ்ட்டை எடுத்து. உங்களுடைய பார்வைக்கு? மன்னச்சநல்லூர் திருச்சி அரிசிக்கு பெயர் போன ஊர் தான் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் கிட்னிக்கு இவ்வளவு பெயர் வாங்கியிருக்கிறது என்பதை இப்பொழுது பார்த்து வியப்பாக இருக்கிறது. தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியினுடைய தாளாளர், அவங்க அப்பா 3.5 கோடியில் கார் வாங்குறாரு, கல்வியில் கொள்ளையடிச்சாரு வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் 14.5 கோடிக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேற. நான் என்ன கேட்குறேன்னா, குடிப்பதற்கு கூழ் இல்லாமல் தெருவோரங்களில் வசிக்கிற தமிழர்கள் எத்தனை பேர்? ஆனால் இவர்கள் சொகுசாக போவதற்கு 15 கோடிக்கு கார் வாங்குற அயோக்கிய பேருங்க. நான் கேட்குறேன், இந்த பொருளாதார குற்றப்பிரிவு இருக்கா இல்லையா? வேலை செய்தா இல்லையா? யார் கட்டுப்பாட்டில் பொருளாதார குற்றப்பிரிவு இருக்கு? ஏழைகளை கட்டுப்படுத்துகிற பொருளாதார குற்றப்பிரிவு பணக்காரர்களுக்கு ஏன் பவியம் செய்கிறது? ஒரு ஆண்டுக்கு தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியுடைய மொத்த வருவாய் 36 கோடி வருமானம், அதாவது கல்வி கட்டணம். 36 கோடிக்கு ஒரு வருஷத்துக்கு அவன் வியாபாரம் பண்றான் கல்வியை. அப்படி என்றால் அவனுடைய மொத்த செலவு என்ன? சரி, இப்ப கதிரவன் விளையாட்டா சொல்லிட்டாரு, வினையே அதுதான். இப்ப ஈரோடை மாவட்டம், பவானி, அந்தியூர், அவங்க தேர்வு பண்ற ஊர்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு 4-5 இடங்கள் எங்கே ஏழ்மைகள் அதிகமாக இருக்கிறார்களோ, ஏண்டா அவங்களுக்கெல்லாம் நாய்ப்பேர்களா? ஏழ்மையுடைய கிட்னி எடுத்து விற்று பணக்காரன் ஆகணும்னு எவ்வளவு பணவெறி இருக்குன்னு பாருங்க அவங்களுக்கு. இந்த கிட்னி எடுக்கிறது எப்படின்னு தெரியுமா? கிட்னி எங்கே இருக்குது? பின்னாடி இருக்குது, முதுகு பக்கம். பாதுகாப்பாக ரத்தத்தை சுழற்சி செய்து நல்ல ரத்தம் அசுத்த ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஒரு மனுஷன் எதை வேணாலும் குடிப்பான். அதை பக்குவப்படுத்தி நீராக வெளியேற்றி எவ்வளோ பெரிய வேலையை உடல் உறுப்பில் கிட்னி செய்யுதுங்கிறது முக்கியமானது. பெரிய பணக்காரர்களுக்கு இது 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரை கிட்னி அறுவை சிகிச்சை என்பது எளிமையானது இன்னைக்கு காலச்சூழல். ஆனால் 20 to 30 லட்சம் ரூபாய் அந்த தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி வாங்கிக்கிட்டு தான் அந்த கிட்னியை பொறுத்துறாங்க. ஆனால் ஏழைகளிடம் வாங்குற கிட்னியை 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் அதுக்கு மேலே தாண்டுறது இல்லை. ஆனால் கூட்டிகிட்டு போகிறது என்னன்னா 10 லட்சம் உனக்கு வாங்கி தரேன், கூட்டிகிட்டு போயிட்டு கிட்னியை தருவோம். இப்போ இந்த கிட்னி யாருக்கு பொறுத்தணும் அப்படிங்கிற ஒரு சட்ட விதி இருக்குது. இரத்த உறவு வழியாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அவர்களுடைய அனுமதித்தன் பேரில் தான் கிட்னியை எடுக்க முடியும். ஆனால் எவையவனுக்கோ இருக்கிற கிட்னியை தன்னுடைய வறுமை போக்குவதற்கு ஒரு கிட்னியை 5 லட்சம் வரை விற்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த ஏழைகளிடம் போய் அந்த கிட்னியை வாங்கிட்டு 30 லட்சம் ரூபாய்க்கு இவன் பொறுத்துறான்.
இப்போ இதில் எத்தனாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு கொள்ளையடிப்பான். நான் சொன்னது 350 கோடி கல்லூரியில். இப்போ மருத்துவமனையில், எல்லா மருத்துவமனைக்கும் இன்னொரு பின்பக்கம் இருக்கிறது. அந்த பின்பக்கத்தை போய் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், அங்கே தான் அமானுஷியங்களே இருக்கு. அவ்வளவு தூரம் ஊழல்கள், அவ்வளவு தூரம் பண மோசடிகள் எல்லா மருத்துவக் கல்லூரியிலையும் இது இருக்குது, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில். ஏன் இதெல்லாம் அன்னைக்கு வர சோதிக்கலை பாருங்க. புரோக்கர்கள் 2 பேர், ஆனந்த்னு ஒருத்தர், விஜயான்னு ஒருத்தர். இந்த விஜயா யாருன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு கிட்னியை வித்த அம்மா. அந்த அம்மா கிட்னியை விற்றதுக்கப்புறம் அதனுடைய நெளிவு சுழிவு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு இப்போ அந்த அம்மாவை தான் யூஸ் பண்ணுறான். எங்கே? மேற்கு மாவட்டங்களில் லிங்க் எடுக்கிறாங்க. இதுவரை தனலட்சுமி சீனிவாசன் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும் 360க்கும் மேற்பட்ட கிட்னிகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. என்னாச்சு தொகை? ஒரு கிட்னி 20 லட்சமே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 60லேருந்து 100 கோடி ரூபாய்க்கு இவர்கள் கிட்னியில் மட்டுமே. சரி, உடல் உறுப்புகளில் கிட்னி மட்டும்தான் எடுப்பாங்களாங்கிறது ஒன்று இருக்குல்ல. எத்தனையோ பார்ட்ஸ் உள்ள இருக்கு, எத்தனையோ பார்ட்ஸை எடுக்கலாம்ல. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. கிட்னி மட்டும்தான் இப்போ வெளியில் வந்திருக்கு. அப்படின்னா இவருடைய கொள்ளை திட்டம் என்ன என்பது இப்போ இந்த கதிரவன் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சமூகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உறுப்பினர், அந்த உறுப்பினர் என்ன பேசுகிறான் பாருங்க. என் அப்போ அளவுக்கு நான் கார் வாங்கணும்னா இன்னும் ஒரு 350-400 கிட்னி திருடி தான் நான் வாங்க முடியும்னு சொன்னால் யாருக்கு கிடைச்சா? நீ சொகுசு காரில் போகணுங்கிறதுக்கு ஏழைகளுடைய கிட்னியை திருடுறது எப்படி சாத்தியமாகும்? ஏன் இப்போ இங்கே மாசு இருக்கிறார், ஏன் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது அவருக்கு? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த அளவுக்கு பேசுகிறான்னு சொன்னால் அப்போ அதிகார நெருக்கடிகள், அதிகார வர்க்கங்கள் எவ்வளோ தூரம் இந்த ஏழ்மையை பயன்படுத்தி கொள்ளுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. இப்போ இவங்களை என்ன பண்ணலாம்? இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் மிக பிரசித்தி பெற்ற தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி மட்டுமல்ல, சித்தார் கல்லூரியும் இதில் வருது. தெரியுமா உங்களுக்கு? இந்த கல்லூரி மட்டும் கிட்னி திருடல, சித்தார்னு ஒரு கல்லூரி இருக்கு, அந்த கல்லூரியும் இந்த வேலையை தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்காங்க. ஏன்? காசு. யாருக்கு காசு கட்டிங் போடணுமோ எல்லாருக்கும் போயிடுச்சு, அமைதியாயிட்டு. இது என்ன தேசம் இது? அமைச்சர்லேருந்து அமைச்சருக்கு பிஏ வர, அமைச்சருக்கு மேலே யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது போன்ற பெரிய கல்லூரிகள் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து தான் அடிக்கிற கொள்ளையை மூடி மறைக்கிறார்களே. இது எந்த வழியில் சாத்தியம்? அது 4 பேர் கைதட்டி சிரிக்கிறான், பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ எவ்வளவு நக்கல் பிடிச்சவங்களா இருக்காங்க நாட்டில். ஏன் இன்னைக்கு வர அந்த சட்டமன்ற உறுப்பினரை கைது பண்ணலாம், கதிரவனை? அப்பே 3.5 கோடியில் காரில் போகிறான், நீ எத்தனை கோடியில் கார் வாங்குறதுக்கு பிளான் போடுறான்? கிட்னியில் மட்டுமே இத்தனை கோடி அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் என்றால் நுரையீரல்ல, மாற்று இதய அறுவை சிகிச்சையில், கண்ணில். இப்போ உங்களுடைய திட்டம் மிக மோசமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதுவரை 252 பேருக்கு அங்கே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, கிட்னி எடுத்திருக்காங்க. எங்க? தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரியில் 252 பேர், ஒரு ஆளுக்கு 5 லட்சம் வைங்க, என்ன ஆகுது? இவன் கொடுத்த காசு 252 கிட்னி அவன் திருடி 20லேருந்து 30 லட்சத்துக்கு கொடுத்துருக்கான். அது எவ்வளவு கணக்கு போட்டினா பல 100 கோடிகள். ஆனால் அவர் எம்எல்ஏ கதிரவன் சொல்றது என்னன்னா, 252 பேருக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணி அவங்களாம் உயிரோட நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. கிட்னி எங்க? ஆப்ரேஷன் பண்ணாரு, நல்லா தான் இருக்காங்க, ஒரு கிட்னியோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஊனமா. கிட்னி எங்க? என்னை புதைக்கிறதுக்காக கிட்னி வாங்கினியா? எத்தனை கோடீஸ்வரன் அந்த கிட்னியை கோடிக்கணக்கில் வச்சுருக்கீங்க. இதே அன்னைக்கு வர புலன் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை. அப்போ அதிகார மட்டத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சட்டம் வளைந்து கொடுக்கிறதா, இல்லை அதிகார வர்க்கம் வளைந்து கொடுக்கிறதா? ஏன் கதிரவனை இதுவரை கைது செய்யப்படவில்லை? அவங்க அப்பனை கூப்பிட்டு விசாரிக்கணும்ல, ஏன் இதுவரை செய்யலை? அப்போ உடல் முழுக்க இருக்கிற உள்ளுறுப்புகளை திருடுவதிலேயே கவனம் செலுத்துகிற தனலட்சுமி சீனிவாசன் அந்த அந்த மருத்துவக் கல்லூரி ஏன் அதுக்கு சீல் வைக்கக்கூடாது? ஏன் வைக்கலை? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்னன்னா, காசு, கட்டிங், கரப்ஷன். ஆக தமிழ்நாடு இந்த ஆட்சி முறை, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முறை என்பது எல்லா வகையிலும், கிட்னியை மட்டுமா திருடுனா, ஊர்ற எச்சில கூட இவன் திருடுவான். அதில் ஏதாவது பார்ப்பான் காசு கிடைக்குமான்னு. மிக மோசமான ஆட்சி முறையை திராவிட இயக்கங்கள் இரண்டும் தமிழ்நாட்டை கொள்ளையடித்து சுரண்டி கொடுக்கிற இந்த கூட்டத்தை
அடியோடு அப்புறப்படுத்தப்பட வேண்டுமானால் ஆட்சி மாற்றம் தேவை. ஓகே சார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசுனதை கேட்டிருப்பீங்க. திராவிடத்திற்குள் பார்ப்பனியத்தை புகுத்தியது எம்ஜிஆர், ஒரு பார்ப்பனிய பெண்ணை திராவிட கட்சியின் தலைவராக்கியதும் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இப்போ நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் சொன்னது தானே. பெருந்தகை பேரறிஞர் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உலகத்திற்கு அறிவிக்கிற போதே அந்த இயக்கம் பார்ப்பனர்களுக்கு அடிவரடியாக மாறிப்போனது என்பதை உணராமல் இருக்கிறார்கள். நான் கேட்குறேன், பெருந்தகை பேரறிஞர் அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று சொன்னார். அப்புறம் ஏன் கீழவன்மணி தீ வச்சு கொளுத்தப்பட்டது? இருக்குல்ல, பார்ப்பனர்களா தீ வச்சு கொளுத்தினார், நாயுடுகள் தீ வச்சு கொளுத்தினார். தாமிரபரணி ஆற்றங்கரை அல்லோகலப்படுகிறத யார் செஞ்சா? உங்கள் திராவிட இயக்க ஆட்சியில் தானே. ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் 13 தமிழர்கள் உயிரிழப்பு யாருடைய ஆட்சி காலத்தில்? வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் நூற்றுக்கணக்கான தமிழச்சிகளை கொன்று ஒழித்தார்களே. வாச்சாத்தியில் 18 பெண்களை கற்பழித்தார்களே. சாதிய வன்கொடுமைகளுக்கு நிறைய சான்றுகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இன்று வரை, கவின் படுகொலை வரை. இளவரசன் படுகொலைக்கு நீதி உண்டா? ஆனால் அண்ணன் திருமாவளவன் சனாதனம் சனாதனம் என்று பேசி சனாதனவாதிகளை ஆதரிக்கிறார். திமுக ஒரு மிகப்பெரிய சனாதனர். முதலமைச்சருடைய மனைவியே கோயில் கோயிலாக செல்கிறார். எதுக்குனே தெரியல. குடும்பத்துக்குள்ளேயே கொள்கையை பரப்ப முடியாதவர்கள் தமிழ்நாட்டில் எப்படி கொள்கையை உறுதிப்படுத்துவார்கள்? சரி, இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் என்று ஒரு பறையனோ பல்லனோ இருளரோ சோழகரோ நிறுத்திய வரலாறுகள் உண்டா? சாதிக்கு ஒரு சுடுகாடை இன்றளவு வைத்திருக்கிறதே திமுக, அது பேர் என்ன? சமத்துவ புறத்தை கொண்டு வந்தீர்கள், சமத்துவ சுடுகாடு இங்கே. இப்போ அதிமுகவில் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் என் தலைவனை உருவாக்கிய தலைவன். நான் அப்படித்தான் பார்க்குறேன். ஜெயலலிதா என்கிற பார்ப்பனியத்தை உள்ளே திணித்தார். கூற்று சரியானதுதான், திணிச்சாங்க தான். ஆனால் அதே ஜெயலலிதா இந்து மதத்தினுடைய முதன்மை தலைவர் என்று சொல்லக்கூடிய காஞ்சி பெரியவரை கைது செய்து சிறையில் அடைத்தாரா இல்லையா? அண்ணன் மறந்து போனாரா? சரி, எம்ஜிஆரை குறை கூறுகிறார் என்றால், நீங்கள் சொன்னீர்களே என் தாய்க்கு அடுத்த தாயாக நான் நேசிக்கக்கூடிய தலைவன் பிரபாகரன் என்று சொன்னீர்கள். அவருக்கு 8 கோடி ரூபாயை 1987களில் அள்ளி கொடுத்து தமிழீழ தாயகத்தை வென்றெடுப்பதற்கு முதன்மை காரணமாக இருந்ததை ஏன் மறந்து போனீர்கள்? கருணாநிதி செஞ்சார் அந்த செயலை. EPLR அப்போக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் தமிழீழ தாயகத்திற்கு உண்மையான பேரியக்கம் இந்த இயக்கம் தான் என்பதை முடிவு பண்ணி மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் அந்த இயக்கத்தை ஒரு குழந்தையாக வளர்த்தெடுத்த பெருமை நீங்கள் மறந்து போனீர்களா? நான் இன்னொன்று கேட்குறேன். ஜெயலலிதா என்கிற பார்ப்பாத்தி வந்தாங்க. சரி, நிறைய பேர் திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனர்கள் வந்தாங்க. கம்யூனிஸ்டுகளுக்குள்ளேயே பார்ப்பனர்கள் உண்டு. பாப்பா உமாநாத் யாரு? ஹரிகிஷன் சிங் சுர்சித்து பரதானஞ்சி தான் வருவார். அவருடைய மதத்தை வெளிப்படுத்தி கொண்டு தான் கம்யூனிசத்திலே பயணித்தார்கள். எல்லோரும் நல்லக்கண்ணு ஐயாவை போல இருக்க முடியாது, எல்லோரும் சங்கர ஐயாவை போல இருக்க முடியாது. தாப்பாண்டியனுக்கே சாதி உணர்வு இருந்தது கம்யூனிஸ்டில். சரி, இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்க இவ்வளவு நெருக்கமான ஒரு கூட்டணி, உடைக்க முடியாத கூட்டணி, உறுதியான கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன கொள்கைன்னு எனக்கு இதுவரை தெரியல. உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. கேட்டா கொள்கை கூட்டணி. என்ன கொள்கைன்னு சொன்னா தானே நம்மளுக்கு தெரியும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதான் கொள்கையா? கேட்டா பாஜக எதிர்ப்புன்னு சொல்றாங்களே, அதான் ஒரு கொள்கையாமே எல்லாத்துக்கும். 2001 பாஜக தானே கூட்டணி வச்சிங்க. இதே ஆனால் திருமாவளவன் கூட்டணி தானே சேர்ந்தீங்க. ஆமா, அன்னைக்கு சனாதனம் தெரியலையா? எப்படி அது? இது என்ன அரசியல்? சரி, இப்ப திமுகவில் எஸ்வி சேகர் யாரு? ஒரு பிராமணர். நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அதிமுகவிலிருந்து பாரதிய ஜனதாவுக்கு போய் பாரதிய ஜனதாவிலிருந்து இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய இருக்கிற வா மைத்ரேயன் யாரு? மயிலாப்பூர்காரர் தானே, மாமி வீட்டுக்காரர் தானே. அப்ப அவரை எந்த கோணத்தில் நீங்க பார்க்க போறீங்க? திமுகவை எந்த கோணத்தில் இப்ப பார்க்கணும்? கமலஹாசன் யாரு? கமலஹாசனுக்கு நீங்க இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கொடுத்து அழகு பார்த்துருக்கிறீங்களே, அத்தானி மண்டபம் உங்களுக்கு குழு கொடுங்க போகுதா? தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசுவதற்கு கமலஹாசன் பொருத்தமானவரா? கமலஹாசனை கட்டிப்பிடிச்சு ஆரத்தழுவி முத்தம் கொடுத்து நாடாளுமன்ற வளாகத்திலேயே நீங்க பிரமிச்சு போனீங்களே, அவர் யார்?
கொள்கை கூட்டணிக்குள்ள இருக்கிற இந்த கோமாளிகளை பற்றி ஏன் அண்ணன் பேசவில்லை? வருத்தமாக இருக்கிறது. ஜெயலலிதாவை பற்றி பேசினீர்கள். அதிகார மையத்தில் அந்த அம்மையார் இருந்தார்கள். ஆனால் இவ்வளவு ஆணவ படுகொலைகளும் இவ்வளவு சாதிய பிரச்சனைகளும் அந்த ஆட்சியில் இல்லை. ஆனால் நீங்கள் கொள்கை கூட்டணியில் சேர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் கட்சியினுடைய கொடிக்கம்பங்கள் 136 வெட்டப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான தட்டிகளை கிழித்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தினந்தோறும் படுகொலைகள், தினந்தோறும் சாதிய படுகொலைகள். அப்படி என்றால் எது கொள்கை கூட்டணி? என்ன கொள்கை இருக்கு திமுகவுக்கு? ஒரு வெங்காயமும் கிடையாது, உரிச்சா ஒண்ணுமே இல்லை, காரம் தான். திமுக ஒரு வெங்காயம், அவ்வளவுதான் என்னை பொறுத்தவரை. உடனே கீழே கருத்து எழுதுவாங்க, வெங்காயம் சமையலுக்கு பயன்படும். கீழே எழுதுவாங்க, காஞ்சி போல தோளாக இருக்கிறது திமுக கொள்கைகள்ல. ஒன்னத்துக்கும் உதவாத இயக்கம் அது. மக்களுக்காக என்ன நலத்திட்டங்கள்? மகளிருக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்க, சரி. பயணச்சீட்டு கொடுக்குறீங்க. காலையில் நான் பேருந்தில் வரும்போது எனக்கு வந்துச்சு மகளிர் சீட்டு, எதுக்குன்னு எனக்கு கொடுங்க அப்படின்னாங்க. நான் 6 சீட்டை கையில் வச்சுருக்கிறேன். வந்த பெண்கள்லாம் பின்னாடி ஏறி சீட்டை வாங்கிடுச்சு. நான் யார்கிட்ட கொடுக்குறது? 6 சீட்டையும் கீழே போட்டுட்டு வந்தேன், அது கணக்கில் வரும். அப்படி என்றால் வேலை விரயம், மகளிருக்கு எதுக்கு டிக்கெட்டு? அதான் இலவசம் இல்லை. நான் மீசையை வலிச்சுட்டு தாடியெல்லாம் வலிச்சுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு நானும் ஒரு சேலையை கட்டிட்டு போனால் இலவசம் டிக்கெட்டு. அவத்த பார்க்க போகிறாங்க. ஏறுவது பெண்கள், அவர்களுக்கு இலவச பயணச்சீட்டு இருக்கு. யாரை ஏமாற்றுறது? கணக்குக்காக வேணுமா? இப்போ நான் 6 சீட்டை வாங்கி கீழே தான் போட்டு வந்தேன், அதுவும் கணக்கு தானே. கண்டக்டர் என்ன செய்யறாருன்னா கரகரன்னு கிழிக்கிறார். அது கொடுத்துடுமாங்க. கடைசியாக நிற்கிற ஆளுக்கு பார்க்குது சுற்றி முற்றி. 4 சீட்டை கையில் வச்சுட்டு யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியுது. ஆம்பளைட்டா கொடுக்க முடியும்? இது கணக்கா? அடுத்து பாருங்க, ஆண்களுக்கும் இலவச பேருந்துமா. அது என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லவா? இப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து வருதுல்ல. ஆமாம். அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து வரும். அதுதான் இலவச பேருந்து. வேலைக்கு போறவன், அவசரமாக போறவன்லாம் போக முடியாது, ஏழைகள். ஆக இந்த ஆட்சி முறை கேடுகட்ட ஆட்சி முறை, கொள்கை இல்லாத ஆட்சி முறை. 2026 மக்கள் சரியான தகுந்த பாடத்தை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அண்ணன் திருமாவர்கள் எதையோ பேசி பார்க்குறாங்க. எங்கேயாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கலாமா பார்க்குறாங்க. ஆக வா மைத்திரியனையும் எஸ்.வி. சேகரையும் அண்ணன் பேச வேண்டும் என்று ஆர்வமாக நான் காத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, கமலஹாசனை பற்றியும் நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும். அவர் பூணூல் போடாத பார்ப்பனர், அவ்வளோதான். பூணூல் போட்ட பார்ப்பனர்கள் வா மைத்திரேயன், எஸ்.வி. சேகர். இப்போ மைத்திரன் நேராக போய் திமுக இணைகிறாரு. என்ன காரணம்? அதிமுக இது மாதிரி தான் இப்போ போகிறாங்க. அன்வர் ராஜா போனார் இடையில. அடுத்து இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருந்தால் திமுக இவங்களை கூப்பிடுதா, இல்லை இவங்க திமுக நோக்கி போகிறாங்களா? அடுத்து சம்பாதிக்கணும்ல. சும்மா இருந்து என்ன பண்ணுறது? அதிமுக ஜெயிக்குமாங்கிறது இனிமேல் கேள்விக்குறி. ஏன்னா அது அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ போட்டியே தமிழ்நாட்டில் அரசியல் போட்டியே தமிழக வெற்றி கழகமா திராவிட முன்னேற்ற கழகமா, இந்த போட்டி வந்துருச்சு. அதிமுக சீன்ல இல்லை. அதான் கண்ணு தெரியாத கிளவியை வேணா எம்ஜிஆரை யோசிச்சு நேரத்தில் குத்துமே ஒழிய, நீ படித்தவர்கள், பண்பாளர்கள், ஊடகத்தை உற்று நோக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்துட்டான். பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது அபாயகரமான தோல்வியை சந்திக்க இருக்கிறது. தேர்தல் பெரிய கனவோட எடப்பாடி போயிட்டு இருக்கிறாரு. போற இடம்லாம் டெட் பாடியா போறாரு. ஆக அண்ணன் திரும்ப அவர்கள் அரசியலில் சாணக்கியராக இருந்தாலும் எம்ஜிஆரை நீங்கள் பேசுவது, எம்ஜிஆரை வசைப்பாடுவது என்பது ஈழதாயகமும் உங்களை ஏற்க மறுக்கும். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களை ஒதுக்கி பதில் நம்பிக்கிறோமா? நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.